ஹலோ கைஸ், இப்போ வந்து கிராணி பிளேயிங் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து என் ஃப்ரெண்டுகிட்ட கொடுக்க போகிறேன். ஹலோ காய்ஸ், எப்படி இருக்கீங்க? வணக்கம். இன்றைக்கி நம்ம கிராணியோட மண்டையை பொழக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்ட் 1 பார்க்காதவங்கலாம் போய் பார்ட் 1 பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா அதை பார்த்தா தான் எங்கே கடைசியாக விட்டோன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதனால் தயவு செஞ்சு போய் பார்ட் 1 பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம வெஞ்சை வச்சு ஃபஸ்ட்டு அந்த தண்ணி போகிற இடத்த டைட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே போகலான்னு வந்தோம். நம்ம ஸ்டன் கன்னை எங்கேயோ போட்டோம், காணோம். இங்கே வெஞ்சு தான் இருக்குது. சரி, எடுத்து வச்சுக்கலாம், எதுக்கும் யூஸ் ஆகும். இப்போ தாங்க போன வீடியோவில் கிளவி டான்ஸ் ஆனதை நம்ம காமிச்சோம். செமையாக டான்ஸ் ஆடிச்சுங்க கிளவி. சும்மாலாம் சொல்லக்கூடாது, ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம், அவ்வளோ பெரிய டான்ஸு. மஜா மஜா. அட, இங்கே தான் நம்ம ஸ்டன் கன்னை போட்டிருக்கோமா? இங்கே புல்லட்டு இங்கே இருக்குது. புல்லட் எடுத்துகிட்டு நம்ம வாட்டுக்கு போய் வேலையை பார்க்க வேண்டியதான். கிளவியை போட்டு தள்ளுற வேலை தான் இனிமேல். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பஸ் செக் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே எதுவுமே இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம கிளவியை போட்டு தள்ளிடலாம். கிளவி எங்கே இருக்க? வா வா வா. ஐயோ, கண்டி கீழே வந்துருச்சு. கிளவி வர வந்துட போதுங்க. ஐயோ, போடு கிளவி. இருக்கியா? வா வா வா. உன் சொட்ட மண்டையை இன்னைக்கு பலபலன்னு இருக்க மண்டையை கருப்பாக்கி விட்டுறேன். வா. ஐயோ, துரத்து. கிளைய போட்டாச்சு. லெக் பீஸு எதுக்கு நம்ம சாப்பிட்றதுங்க? லெக் பீஸு. ஆமாண்டா, பசிக்கிட்டு மேன், சாப்பிடுவேன். ஐயோ, சாப்பிட முடியல மேன். சாப்பிட்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கவே இல்லை இந்த கேமில். நானும் காலையிலேருந்து சாப்பிடல. ஐயோ, வண்டு வருது. ஸ்பைடர். இதுதானே என்னது கிராணியோட பேராண்டி? ஸ்பைடர் வம்பு தும்ப வாங்க. கிராணியோட பேராண்டி இதுதான். பின்னாடி ஐயோ, ஜட்டி போட அப்படிக்குது பாவம். ஸ்பைடர் எங்ககிட்ட வம்பு வந்தீங்கன்னா அவ்வளோதான், பிடிச்சி கரப்பான் போச்சு. பிடிச்சி வறுத்து தின்றுவோம். வறுத்து தின்னுபிட்டு எலும்பு தூக்கி போட்டுருவோம். அது வந்து கிராணி வந்து அதை சாப்பிடுவோம். கரப்பாம்பூச்சி சைஸ் ஸ்பார்க் க்ளப் இப்போ எடுத்து நம்ம போய் போட்டில் செட் பண்ணிட்டு வந்துடலாம். ஐயோ வேணாம், ஃபஸ்ட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் ஒரு இடத்துல சேர்த்து வச்சுக்கலாம். போட் எஸ்கேப் தேவையான பொருள்லாம் ஒரு இடத்துல போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம போய் எஸ்கேப் பண்ணுற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் போட்டில் போடலாம். ஹேண்ட் வீல் கிடச்சிருச்சு. இப்போ 3 பொருள் கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் பெட்ரோல் கண்டுபிடிச்சாச்சு, ஸ்பார்க் ப்ளப் பிடிச்சாச்சு. போட் கீ வேணும். போட் கீ நம்ம போன பார்ட்டில் அங்கே மேலே இருந்தது, அதை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த ட்ரால தான் இருந்தது. போட்கையும் எடுத்தாச்சு, 4 பொருள் எடுத்தாச்சு. இன்னும் என்ன ஒரு பொருள் வேணும்னா அந்த கதவை திறக்கிறதுக்கு பேட்லாக் கீ வேணும். அதுவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அது கீழே தான் எங்கேயோ போட்டோம். இப்போ கிராணி கண்டிப்பாக ஸ்பான் ஆகிருக்கும். நான் 2 நிமிஷத்துக்கு மேலேயே ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் ஃபஸ்ட்டு கிராணி வந்து தான் செக் பண்ணிக்கலாம். கிராணி கிளவியா சொட்ட. ஹலோ கிராணி, இருக்கியா? ஏன் சொட்ட கிளவி, கூப்பிட்டு வர மாட்டியா? ஏய் கிளவி, என்ன கண்ணு கறங்குற? திம்ப திம்ப. கிளவியை இப்போ சுட போகிறோம். அது சுட்ட வாட்டி அதை டான்ஸ் ஆடுறத உங்களுக்கு காமிக்க போகிறேன் காய். கிளவி என்ன இப்படி டான்ஸ் ஆடுறேன்? சரி கூட எப்படி டான்ஸ் ஆனாலும் அசிங்கமாக தான் இருக்க போகுது. நம்ம பேட்லாக்கிங் எங்கேயோ போட்டோமே, எடுத்துக்கலாம். நம்ம போய் ஃபஸ்ட்டு அங்கே கீழே இருக்க அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி லிவர் ஆன் பண்ணி விட்டு வந்துடலாம். எங்கள் அன்றைக்காவது கிளவி காக்கா வலிப்பந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி காக்கா காக்கானே பாடிட்டு இருக்குதுங்க. எங்களுக்கும் எதுவும் புரியல. திடீர்னு காக்கா காக்கான்னு கத்தி செத்து போச்சுங்க. சரி, நம்ம லிவர் ஆன் பண்ணிட்டோம். இப்போ டேரெக்டாக மேலே போய் இந்த 4 பொருளையும் எடுத்துகிட்டு வந்து போட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது தான். அடுத்தது என்ன பொருள் ஃபிக்ஸ் பண்ணுறது? நம்ம போய் ஃபஸ்ட்டு இந்த கேஸோலின் ஊற்றிட்டு வந்துடலாம். அதுக்கே 2 நிமிஷம் ஆகிடும் காய். ஆமாங்க, கிளவி வேறு எந்திரிச்சிடும். என்ன பண்ணுறது? திரும்பி கிளவியை சுட்டு போட்டு தான் நம்ம இந்த வேலையெல்லாம் பார்க்கணும். இந்த போய் ஊற்றிட்டு வந்துடலாம். இந்த கிளவியை வச்சுட்டே முடியல. இந்த 2 பேர்த்தையும் வச்சுட்டு இப்படிலாம் விளையாடுறதும் தெரியலங்க. கொஞ்சம் டஃப்பு தான், இருந்தாலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ப்ளே பண்ணி போடுறோம்.
அடுத்த தடவை நாங்கள் எக்ஸ்ட்ரீம் மோடில் ப்ளே பண்ணுவோம். எக்ஸ்ட்ரீம் மோடில் ப்ளே பண்ணி போய் 5 செகண்ட்லேயே அவுட் ஆகிட்டு வரோம் காய்ஸ். அதை உங்களுக்கு காமிக்க போகிறோம். அந்த அளவுக்கு நாங்கள் ஒர்த்து கிடையாது காய்ஸ். நாங்கள் முதல்ல 2 பேர் வச்சுட்டு ப்ளே பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டம் தான். இங்கே போட்டுடலாம் காய்ஸ். அடுத்தது இந்த சுற்றி போகலாம். கிராணி வருதா இல்லையான்னு அப்போ தான் பார்க்க முடியும். இல்லைங்க கிளவி வர்ற மாதிரி தெரியல. நம்ம அடுத்த பொருளை போய் வச்சுட்டு வந்துடலாம். முதல்ல இங்கே ஒரு சவுண்டை போட்டு விட்ருவோம். இதுக்கு ஒன்று டவுட்டுக்கு கிளவி வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது? திரும்பி போய் இங்கே ஒளிஞ்சிக்கலாம். கிளவி வருதான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். கிளவி வந்து அடிச்சு பிடிச்சின்னா அவ்வளோதான், சோழி முடிஞ்சு போச்சு. அதாங்க கிளவி வந்துட்டுருக்கு பாருங்க. இவ்வளோ மெதுவாக வருது. நம்ம அப்படியே சைடு கேப்பில் வாங்கி இந்த படிக்கட்டுலையா மேலே போயிடலாம். இப்போ போய் ஸ்டன் கன் எடுத்து திரும்பி கிளவி மண்டையை பொழக்கலாங்க. எங்கடா அந்த கண்ணு? வாடா வா கிளவியாய் ஆடி வா, சத்தம் போடுற வா, சீக்கிரம் வா. அப்படியா? சரி இப்போ சாவு. நம்ம அடுத்த பொருளை போய் செட் பண்ணிட்டு வந்துடலாங்க. அடுத்தது என்ன? பார்க் கிளப் எடுத்துகிட்டு போய் செட் பண்ணிடலாம். செய் நவுரு, வழி விடு. பா வாயா பாருங்க, அண்டாவை பல் விளக்கவே மாட்டாது போல நாரடிக்கு. இது இன்னும் 3 பொருள் தாங்க இருக்கு இதோட சேர்த்தி. இதோட சேர்த்தி 4 பொருள். எங்கே ஸ்பார்க் பிளக் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அது வர்றதுக்குள்ளே சீக்கிரமாக எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வந்து இதுக்குள்ளே போட்டு ஃபிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு அடி அடித்து பிடிச்சின்னா 2வது நாள் வந்துடும். சரி 3வது நாள் வந்துடும். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம இந்த கேமை முடிக்கிற வேலையை பார்க்கலாம். அடுத்த பாட்டில் நாங்கள் கிளவி இதோட இந்த கேமை விளாண்டு போடலான் இருக்கோம். நீங்கள் எல்லாம் கீழே எக்ஸ்ட்ரீம்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரீம் மோடும் விளாடுவோம். சரி அதை இப்போ விட்டுட்டு இதை நம்ம பார்க்கலாம். இப்போ போட் ஹேண்டில் செட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த பொருள் என்ன இருக்குது? இன்னும் பெட்ரோல் ஊற்றியாச்சு, ஸ்பார்க் பிளக் செட் பண்ணியாச்சு, போட் ஹேண்டில் செட் பண்ணியாச்சு. வேறு என்ன இருக்குது? இன்னும் போட் கீ தான் இருக்குது. அவ்வளோதாங்க. இதை போய் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி விட்டா ஓட்டு ஜொய்யாக போகும். நம்ம போகிறதுக்கு முன்னாடி கிளவிக்கு ஒரு பாய் காட்டிட்டு போயிடலாம். அதனால் கிளவி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கிளவி வர்ற மாதிரி சவுண்டு கேட்குதுங்க படிக்கட்டில். ஆமாம் கிளவி வருது. வா கிட்டவா, உனக்கு ஒரு பாய் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்வைங் டாட்டா கிளவி, பாய். இந்த கேமை நம்ம இதோட எண்ட் பண்ணிட்டோங்க. அடுத்த பாட்டில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் எக்ஸ்ட்ரீம் மோடு ஆடுவோம். மறக்காமல் லைக்